வணக்கம். இட்லி கடை மூவி ரிவ்யூ. நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரியல் டைம் வேர்ல்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசாமல் இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே வந்து போக முடியாது. ஏன்னா இது வரைக்கும் தமிழகம் சந்திக்காத லெவலுக்கு ஒரு சிச்சுவேஷனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி சாதாரண வீடியோஸ் இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு காணொலி போட்டு அதுக்கு மேலே என்னால் வந்து போட முடியாமல் வந்து போயிடுச்சு. ஏன்னா எனக்கு எந்த காலையுமே பண்ணவே வந்து பிடிக்கலங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. நிறைய விஷயம் ஜீர்ணிக்கவே முடியல. வேலை கூட வந்து சரியாக பண்ண முடியல. அதுக்கேற்ற மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த ஃபீவர்லாம் வந்து இல்லாமல் முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்தை பற்றியே வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு அதை பற்றி நான் செய்திகளை எல்லாமே கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வருது. நான் இந்த படம் வருதுன்னே மறந்து போயிட்டேன். ட்விட்டரில் சும்மா வந்து தள்ளிட்டு இருக்கிறப்போ தனுஷ் அவர்களோட ஒரு போஸ்ட் இட்லி கடை ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு கடைசியில் போயிட்டு சரி படம் பார்த்து இது பண்ணலாம், வேலையை எப்படி இருந்தாலும் பார்க்கணுமே, புது மாதம் வேறு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு புக் பண்ணலான்னு போனால் ஃபுல்லாக க்ரீனாக இருந்தது. எனக்கு அப்போ தான் இந்த இஷ்யூ போயிட்டு இருந்ததுனால அது இந்த படத்துக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுது. இந்த படத்தோட ஃபீவர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகி எல்லாருமே நம்ம கரூர் சம்பவத்தை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. க்ரீனாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி யாருக்குமே வந்து விருப்பம் இல்லை போல இருக்குது படம் பார்க்குறதுக்கு, இல்லை ஆயுத பூஜைன்றதுனால எல்லாருமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த படத்தை புக் பண்ணி பார்த்தோம். ஆயுத பூஜைன்னு சொன்ன ஞாபகம் வருது. உங்களோட வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியான வெள்ளப்பொறி பறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் நடுவில் குட்டி குட்டி வெள்ளங்களாக வந்து சர்ப்ரைசஸும் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நடக்கணும். ஸோ இந்த சிறப்பான நாளில் வந்து இந்த படத்தை பற்றி நம்மளுக்கு பேசுகிறதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. தனுஷ் ஆஸ் அ டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை முதல் படத்துலேயே வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். பவர் பாண்டி ஒன் ஆஃப் த சூப்பர் மூவி. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவார்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இட்லி கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் கடான மூவியாக வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. பொதுவாக வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு படத்தில் கதை சொல்லிட்டு தான் நிறைய பேர் திட்டிருந்தீங்க. இந்த படத்தில் ட்ரெய்லரில் என்ன கதை சொன்னாங்களோ அதை கூட நான் சொல்ல போகிறதில்ல. போதுமா ஒரு ஒன்லைனர் மட்டும் சொல்லிடுறேன். அப்பா இட்லி கடை வச்சுருக்காரு. அது அந்த கிராமம் முழுக்க வந்து அந்த கிராமத்தின் அடையாளமாக இருக்குது. அவரோட இட்லி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆர்கானிக்காக அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால அந்த ஊரோட அடையாளமே மாறிடுது. பையன் வந்து தன்னுடைய ஊர்லேருந்து வெளில போய் வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் போயிட்டு சென்னையில் வந்து அதற்கப்புறம் வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒரு பெரிய ஃபுட் செயினோட ஒரு பெரிய இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போது அவருக்கு வந்து ஒரு எதிர்பாராத அழைப்பு வருது ஊர்லேருந்து. அப்போ தன்னோட சொந்த ஊருக்கு வந்த கதாநாயகன் தனுஷ், அதாவது முருகன், திருப்பியும் ஊர்லேயே இருந்துட்டாரா இல்லை திருப்பியும் ஃபாரினுக்கு போனாரா அப்படிங்கிறது தான் வந்து கதை. இதுக்கு மேலேயே உங்களுக்கே தெரியும், ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து இந்த பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில நடிகர்கள்லாம் பற்றி பேசுகிறப்போ வந்து அவங்களெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்னங்க தகுதியாக இருக்குது, அந்தளவுக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு தவறே இருக்காது அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் வந்து தவிர்க்கவே முடியாத வந்து தனுஷ் ஆக்டர் அண்ட் டைரக்டராக வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காப்புல. இவர் வந்து எல்லா படத்துலையுமே இவருக்கு யங் லுக் ஒன்று வந்துடுதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ நாளும் வந்து அந்த ஒல்லியாகவே இருக்கார். அந்த ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு ராஜ்கிரண் அவருக்கு வந்து ஒரு பையனாக வரக்கூடிய சீன்லேயே இருக்கட்டும், அதற்கப்புறம் வந்து அவர் ஃபாரினில் வேலை பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பி ஊருக்கு வந்தவனும் ஒரு கெட்டப்பில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு பெரிய அவேக்கனிங் நடக்கும். அதுக்கப்புறம் வேற ஒரு கெட்டப் போகிறாரு. எல்லா கெட்டப்புமே வந்து கச்சிதமாக அவருக்கு பொருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு கெட்டப்பும் மாறுறப்போ வந்து அந்த கேரக்டரோட ஆர்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டே இருக்கும்ல. அப்போ அவங்களோட சுபாவம் அவங்களோட தன்மை எல்லாம் மாறும்ல. அதெல்லாம் கூட வந்து அவ்வளோ நுணுக்கங்களாக தன்னோட பர்ஃபார்மன்ஸில் வந்து காட்டியிருக்காரு. சும்மா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இவர் வந்து இவரெலாம் எந்த ரோல் கொடுத்தாலும் வந்து நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பல வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால் அவரை பற்றி ஆக்டராக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சூப்பராக கடத்திட்டே இருக்கார். இப்போது டேரக்டராக வந்து பார்ப்போம். தனுஷ் அவர்களோட 4 படம் நினைக்கிறேன். 1 பவர் பாண்டி, அதற்கப்புறம் வந்து ராயன், அப்புறம் நிலவுக்கு மேல் நடி கோவம், அப்புறம் இட்லி கடை. இதில் வந்து இட்லி கடை நான் எங்கே வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் பவர் பாண்டி தாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா பவர் பாண்டி இட்ஸ் அ ப்ராப்பர் நைஸ் மூவி. இட்லி கடை வந்து செகண்ட் பிளேஸு, தேர்டு ராயன், அதுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். எங்களுக்கு என்னங்க உங்கள் மேலே கோவம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த படம். சரி அதை விட்டுருங்க. இந்த படத்தில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாக மட்டும் இல்லாமல் ஏன் அந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு பேட் ஃபீலிங்கும் உங்களுக்கு வரவே வராது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆபாசம் இந்த படத்தில் வந்து இல்லவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து குடியை நியாயப்படுத்தாமல் தப்பானவங்க தான் குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காருல்ல தனுஷ், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு வடிவுக்கரசி இருக்காங்களே, அவங்கள வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க. அவங்க 2-3 சீன் தான் வருவாங்க. அவங்க தெரியும் ஒரு செம்ம பர்ஃபார்மரு. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசில் நிற்கிற மாதிரி. அப்போ பார்த்துக்கோங்க படம் முழுக்க வர எல்லா கேரக்டர், இளவரசாக இருக்கட்டும்,
குறிப்பாக நித்யா மேனனுக்கு வந்து நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன். அவங்க வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து அழகா தெரிஞ்சப்போ, வெறும் அழகான ஒரு பெண்ணா தெரிஞ்சப்போ அதெல்லாம் தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெறைய படத்துல பார்க்குறப்ப, என்ன அது இவ்ளோ வயசாயிட்டே போயிட்டே இருக்கு. இவ்ளோ காலங்கள் கடந்துட்டு இவங்க வந்து லீட் ரோல் பண்ணாலும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தூக்கி சுமக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு லேடியா கிரிஞ்சு பண்ணாம நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. எங்க நிறுத்தணுமோ அவங்க நிறுத்தியிருந்தாங்க. தலைவன், தலைவி படத்துல வந்து பல பேர வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா இரிட்டேட் பண்ணிட்டாங்கன்ற மாரி பேசியிருந்தாங்க. நான் அந்த படம் பார்க்கல, பார்க்காம சொல்லக்கூடாது. இந்த படத்துல வந்து அவங்களோட கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப இயல்பான ஒரு நடிப்ப வந்து அவங்க குடுத்திருந்தாங்க. கிரேட் பெர்ஃபார்மர். அதுக்கப்புறம் சத்யராஜ் அவருக்கு குடுக்குற ரோல எப்பவுமே வந்து சிறப்பா செய்யக்கூடிய அவர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர் இந்த படத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளவரசு அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்திபன் அவரும் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. பார்த்திபன் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் ஆர்க் வந்து தியேட்டர்ல எல்லாமே இன்னைக்கு கைத்தட்டல் விசிலும் பண்ணாங்க. சமுத்திரக்கனியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டாகனிஸ்ட்டா வந்து அவரோட ரோல்ல சிறப்பா வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. அவர் சுயநலமா நடந்துக்கும் போதும் சரி, சில நேரத்தில வந்து தனுஷ ஏமாத்தணும்னு நினைக்கிறது, தனுஷ பார்த்து பொறாமப்படுறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா பண்ணியிருப்பாரு. மெயின் ஆன்டாகனிஸ்ட் சாரி நான் வந்து சமுத்திரக்கனி தான் ஆன்டாகனிஸ்ட் சொல்லிட்டேன். மெயின் ஆன்டாகனிஸ்ட் வந்து அருண் விஜய் தான். அதனையும் நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு என்ன வருமோ அத வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. எண்ணெய் எறிந்தால் படத்தில வந்தா மாரி, அதுக்கப்புறம் வந்து செக்கச்சிவந்த வானம் அந்த ஒரு ஷேட் ஆஃப் கேரக்டர் தான் இந்த படத்துலயும். அத வந்து அவர் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா நடிகர்களுமே குட்டி குட்டி துணை நடிகர்கள் எல்லாமே வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க. தனுஷ் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு செம்மையாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தோட எத்தனை வாட்டி நீங்கள் நல்ல ரோல் கொடுத்தாலும் எங்கள் மனசில் ஒரு பதிக்காமல் கால் பதிக்காமல் போகவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ராஜ்கிரண் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நீங்களே படத்தை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போ அவர் வந்தாலும் வந்து இவரெல்லாம் வந்து செம்ம ஆக்டரில் இன்னும் நிறையா எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலும் சலிக்காமல் நிறையா கேரக்டர்ஸ் வந்து நம்ம இவரை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். குறிப்பாக ராசாவின் மனசுலன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இவங்க அப்பா தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா வந்து ராஜ்கிரண் அவர்களை வந்து ஒரு ஹீரோவை வச்சிருந்தப்ப ராஜ்கிரண் அப்போ ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படிங்கிறனால தன்னோட ஃபர்ஸ்ட் படம் இப்போ எடுத்திருக்க கடைசி படத்துலையும் வந்து ராஜ்கிரணை வந்து ஒரு பெரிய ரோல் கொடுத்து இந்த படத்தோட கடைசி ஃப்ரேம்லையும் ராஜ்கிரண் தான் வருவார், ஃபர்ஸ்ட்லையும் ராஜ்கிரண் தான் வருவார். அந்த அளவுக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா மரியாதை செஞ்சிருக்காரு. ராஜ்கிரண் இந்த கேரக்டருக்கு வந்து மரியாதை செஞ்சிருக்காருன்னா மோர் தேன் தட் அவரால் எவ்வளோ முடியுமோ அதோடையும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட படம் கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக வரும். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட ஒரு மோட்டோ அவருக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல, ஒரு ஃபிலாசபி இருக்குல்ல, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகன் படம் ஃபுல்லாக வந்து தூக்கி சுமக்க வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ கதை அப்படின்னா வந்து கதை ஒரு நார்மலான கதையாக இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு போயிருந்த விதம். இப்போது தனுஷ் வந்து ராயன் படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து ஐயோ எப்படி எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து அதையும் தாண்டி வந்து படம் முடிகிற வரைக்கும் ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. படம் முடிகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதோட கொஞ்சம் மாறுதலாக வேறு மாதிரி முடிச்சிருந்தது, கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அதை தாண்டி வந்து கேமரா ஒர்க் யாரோ கிரண் கௌஷிக்னு நினைக்கிறேன், அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரசன்னா ஜிகே அவர் எடிட்டிங்கும் வந்து கரெக்டாக எங்கே வெட்டணுமோ வெட்டியிருக்காப்புல. படம் வந்து லேகே தெரியல, நடா அது ரொம்ப நேரம் போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லாமல் கரெக்டான டைமில் வந்து முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஜிவி பிரகாஷ் நம்ம சொல்ல மறக்கவே முடியாது. இந்த படத்தில் வந்து என்ஜாமி தந்தானே அப்படிங்கிற ஒரு க்யூட்டான பாட்டு தனுஷ் பாடியிருக்காரு. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. மனசில் நின்ன பாட்டுனா அது. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க பாடல்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மாண்டேஜில் வந்துட்டு இருக்க படம்லாம் தாண்டி அவர் கொடுத்துருக்க அந்த பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப அதிகம். ஸோ ஜிவி பிரகாஷ் பாட்டு பிஜிஎம் ரெண்டுமே நல்லா போடக்கூடியவர். இந்த படத்தில் வந்து ஒரு பிஜிஎம் அப்படிங்கிறது அவரோட கான்ட்ரிபியூஷனில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்டு கோரியோகிராஃபி இட்லி கடைக்கு வெளியிலே ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த கோரியோகிராஃபி வந்து நல்லா இயல்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து ரொம்ப ஓவர் ஃபைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சலிக்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இல்லை. அப்படி இருந்தும் ஒரு படத்தில் நெகட்டிவே இருக்காதானா எந்த படத்துலையுமே நெகட்டிவே இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த படத்தில் எனக்கு தோல்வி எப்போல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டிமெண்ட்டுக்காக சில விஷயங்கள் ஒரு டிரான்சிஷன் போயிட்டு வரும். உதாரணத்துக்கு தனுஷ் வந்து ரியல் லைஃப்பில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நல்லா தெரியுது. அதோட வெளிப்பாடாக ஒரு போயிட்டே இருக்கும்ல படம். அப்போ டக்குன்னு இது நார்மலான படம் நினச்சிட்டு இருப்போம். அப்போ டக்குன்னு பேய் வந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீன் வருது. அதுக்கப்புறம் சாமி இதெல்லாம் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே தனுஷ் ரியல் லைஃப்பில் வந்து மனசில் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நிறையா ஒரு டிரான்சிஷனில் இருக்கார். அதை வந்து தன்னோட டைரக்ஷன் ஆக்டிங்கில் இருக்கிற இந்த படத்தில் வந்து நிறையா இடத்துல காட்டிகிட்டே இருக்கார். பட் அந்த டிரான்சிஷன் போயிட்டு வரப்போலாம் வந்து சார் போதும் சார் ஒரே எமோஷன் எத்தனை வாட்டிக்கு சார் பார்க்குறேன் எனக்கு புரியுது, இந்த கடையோட மகத்துவம் புரியுது, முக்கியத்துவம் புரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எடுத்திருந்த அந்த செட்டிங் எல்லாமே அவ்வளோ ரம்மியமாகவும் அழகாகவும் இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய படம் இல்லை. இந்த வாரத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கறதுக்கு டிசர்விங்கான ஒரு படம். திரும்பவும் ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஆக்டராக ஜெயிச்ச தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த படத்தில் வந்து ஒரு டேரக்டராக ஜெயிச்சிருக்காரு. ஸோ இட்லி கடை வந்து வியாபாரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கடைசி இட்லி வரைக்கும் வியாபாரமாகி கடை காலியாகும். கடை காலியாகும்னா தப்பாக சொல்ல போனி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க,
ஃபஸ்ட்லாம் வந்து சாப்பாடு கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு பில்லு கட்டல அப்படின்னா மாவாட்ட வைப்பாங்க. இப்போ தான் புரியுது அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் வந்து இந்த மாவாட்டுறது அப்படிங்கிறது இந்த படத்தோட அ ரொம்ப ஒரு முக்கியமான சீனா வந்து 2, 3 இடத்துல வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இதுக்கு மேல நான் வந்து என்னோட வீடியோவ லென்த்தா போய் உங்களுக்கு மாவாட்டுற மாரியான கஷ்டத்தையும், தண்டனையும் வந்து குடுக்க விரும்பல. ஸோ அதனால வந்து இந்த படம் ஒரு பாசிட்டிவான படம், நல்ல படம், போய் பார்க்கலாம். வொர்த்தான படம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு மேல நம்ம தொடர்ந்து ஒரு 2, 3 நாள் வந்து விடுப்பு எடுத்திருந்தோம்ல, அதுக்கு நான் சொன்ன காரணங்கள்லாம் இனிமேல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் வந்து பல தரப்பட்ட தகவல்கள் எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம, சிறப்பான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நீங்க இந்த படத்த பத்தி பார்த்திருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஒருவேளை முக்கியமா நான் சொன்ன கமெண்ட் எது வந்து சரியில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது ஏன், எதற்கு அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும்.